அமிர்த் அனுபவம் என்ற புஸ்தகத்தில் ஞானதேவ் குரு வணங்குவதற்காக ஒரு முழுமையான சாப்டரே ஒதுக்கி இருக்காங்க. 2வது சாப்டர் அது. முதல் சாப்டர்ல சிவசக்தி சமவேசா என்ற ஒரு பகுதியை முடித்த பிறகு குரு வந்தனத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். ஸோ இப்போ அந்த குருவை பத்தி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த ஹோல் அமிர்த் அனுபவ புஸ்தகம் முழுக்கவே ஒரு அத்வைத கிரந்தம் என்று சொல்லலாம். இந்த ஆன்ம தத்துவத்தை அற்புதமாக விளக்குகின்ற ஒரு புஸ்தகம் அது. சரி, இப்போ அந்த புஸ்தகத்துல 2வது சாப்டர்ல அந்த குரு அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை அவர் நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ஆன்ம தத்துவத்தை நீ குரு தத்துவம் ஆன்ம தத்துவம் வேறு வேறு அல்ல என்பதை மிக தெளிவாக நம்ம இதை படிக்கிறதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குரு ஆன்மா ஆன்மா தத்துவம் படி எல்லாருமே நம்ம ஆன்மா தான். ஒரு வில்லனா வந்தவனும் ஹீரோவா வந்தவனும் எல்லாவனுமே அந்த ஆன்மஸ்வரூபம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லல. அட் தி சேம் டைம் குரு அப்படிங்கிறது அந்த ஆன்மஸ்வரூபம் அப்படியே ஒரு உருக்கொண்டு வருகிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது, குணங்கள் கிடையாது, நிர்குணன் நிராகாரம் அப்படின்னு எக்கச்சக்கமான தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. கண்ணால் காண முடியாது, சரியா? ஆனா அப்படிப்பட்டவன் உங்கள் கண் கொண்டு பார்க்கும் அளவிற்கு அவனும் ஒரு குணத்தோடு தோன்றி உங்கள் மாதிரியே இருந்து கொண்டு உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக வருகின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் குருவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த பரபிரம்மே ஒரு உருக்கொண்டு தோன்றினால் அதற்கு பெயர் குரு என்று நமக்கு வருகிறது. அகைன் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த ஒட்டுமொத்த உலகமும் பரபிரமம் தான், பரபம் தான், எல்லாமே உருக்கொண்டு வந்திருக்கிறது. மறந்து தொலைச்சமே, அறியாமையில மாடிட்டு இருக்கோம்ல, அதை மீட்டெடுத்து அதை முழுமையாக ஞானத்தோடு அந்த பிரம்மம் தோன்றியது என்பதை நாம் குரு என்று அழைக்கின்றோம் இல்லையா? சரி, அப்போ அவரு அந்த சாப்டர்ல சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ கருணையின் உருவாகவும் கட்டளையின் நூலோடு இணைத்தவனாகவும் உருவமற்றவன் உருவெடுத்தவனாகவும் குரு நமக்கு அருள் செய்கிறார். ஸோ ஸ்ட்ரைட்டாவே இந்த பாயிண்ட் தான் வருது பாருங்க. குரு உண்மையில் உருவம் இல்லாதவர், ஆனால் ஒரு உருக்கொண்டு வருகிறார். எதற்காக? முழுமையான நம்மேல் கருணை கொண்டு நமக்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க அந்த பிரம்மத்தின் கட்டளையை, பிரம்மம்னா என்னங்கிற அந்த உண்மையை உணர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு உருக்கொண்டு நம்மேல் கருணை கொண்டு நமக்கு முன்னால் ஒருவர் தோன்றுகின்றார் என்றால் அவருக்கு பெயர்தான் குரு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இதை ஆக்சுவலி விசார சாகர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல குருவை பற்றி, குரு உண்டான தகுதி அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர், பிரம்மமாகவே இருப்பவர் அப்படின்னு எல்லாம் சொன்னதோடு மட்டும் இல்லாம சகல சாஸ்திரங்களையும் புரிய வைக்கும் தகுதி வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் வரும். அதை விட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கிருபாலுவாக இருப்பார் அப்படின்னு. ஏன்னா அவசியம் இல்லைங்க, அவங்க பிரம்மம் ஆயிட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அவர்கள் பிரம்மஸ்வரூபமாகவே இருந்துவிட்டு ஆனந்தமாக வாழ முடியும். பட் ஆனாலும் நம்மேல் கிருபை கொண்டு அந்த கிருபையின் காரணமாக இந்த சாஸ்திர விளக்கங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு உருத்தரித்து வருகின்றார் என்றால் அவருக்கு பெயர்தான் குரு என்றுதான் அந்த முதல் ஓவியில ஞானதேவர் பறைசாற்றுகின்றார். சோ மெயினா 2-3 பாயிண்ட்ஸ். கருணை கடல் நம்மேல் ஒன்ற அந்த கருணையினால் அவர் வருகிறார். உருவற்றவரான அவர் ஒரு உருக்கொன்று தோன்றுகிறார். எதற்காக என்றால் நம்மை கரையேற்றுவதற்காக என்று அந்த முதல் ஓவி முடிகிறது. 2வதுல என்ன சொல்லியிருக்காரு? அறியாமை என்ற ஒரு இருளிலே வீழ்ந்து இந்த ஜீவனானவன் பிறப்பு இறப்பு சூழலிலேயே வீழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கான். குருவின் கருணையால் அவன் தன்னை யார் என்று உணர முயற்சிக்கின்றான். சோ இந்த 2வது பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யார் மேல கருணை காட்டணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட மென்ஷன் பண்றாரு. முழுக்க முழுக்க அறியாமை என்னும் இருளிலே வீழ்ந்து தான் பிரம்ம சுரூபமாகவே இருந்து கொண்டு, ஆனால் தான் எடுத்துக்கொண்ட வேஷத்தை மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டு தான் யார் என்பதை மறந்துவிட்டு பிறப்பு இறப்பு என்ற சூழலிலே சிக்கி தவிக்கின்ற நம் போன்றவர்களுக்காக இந்த கருணை கடல் வந்திருக்கின்றது. என்ன செய்தது என்றால் நீ யார் என்ற அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்விக்கின்றது. அப்போ இன்ப துன்பங்களில் சிக்கியதற்கான காரணம் என்னை நான் மறந்தது. அந்த மறதியை நமக்கு நினைவூட்டுவது யாருன்னு கேட்டா அது குரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்க சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பேசிக்கலி சைக்காலஜில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய சுக துக்கத்துக்கு காரணம் உன்னுடைய மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மனமா சூழலா அப்படிங்கிற கிளாஸ் கம்ப்ளீட் சைக்காலஜி கிளாஸ். அந்த சைக்காலஜி கிளாஸ்ல நம்ம ப்ரூவ் பண்றது என்ன அப்படின்னா,
மனம்தான் உன்னுடைய சுகதுக்கத்திற்கு முழுமையான அடிப்படை காரணம் என்பதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த குரு அப்படிங்கிறவரு அதையும் தாண்டி இப்போ மனசுதான் சுகதுக்கத்துக்கு காரணம்னு புரிய வச்சா மட்டும் பத்தாதுங்க. அந்த மனதை தாண்டி நீ யார் என்பதையும் உணர்த்த வேண்டும் என்ற ஒரு செயலை செய்பவராக இந்த குரு இருக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்கோர்ஸ் வெரி பிகினிங்ல ஃபர்ஸ்ட் அந்த மனசுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். உடம்புனா என்ன, மனசுன்னா என்ன, புத்தினா என்ன, சுகதுக்கத்துக்கு முதல்ல அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் அதுக்கப்புறமா அந்த உடல் மனம் புத்தியை கடந்து இதெல்லாம் வெறும் வேஷத்திற்காக, உண்மையில் நான் யார், நான் எடுத்துக்கொண்ட வேஷமே இந்த உடல் மனம் புத்தி ஆகிய விஷயங்கள் என்ற அந்த ஆன்ம தத்துவத்தை உணர்த்த வல்லவராக இருப்பது யாருன்னா அந்த குரு அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈவன் சைக்காலஜிஸ்ட் எனஃப் டு ப்ரூவ் தட் தி மைண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ அப்படிங்கிறத உன்னுடைய மனம் தாண்டா உன்னுடைய சுகதுக்கத்துக்கு காரணம்னு ஒரு பேசிக் சைக்காலஜிஸ்ட் கூட ப்ரூவ் பண்ணிடுவாருங்க. ஆனா உன்னை யாருன்னு உணர்த்தக்கூடிய சக்தி அந்த சைக்காலஜிஸ்டுக்கு இருக்குமான்னா இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க். பட் அந்த குரு அதை செய்து காட்டுபவராக இருக்கின்றார் என்று இந்த இரண்டாவது ஓவியிலே அவர் சொல்ல முற்படுகின்றார். மூன்றாவது ஓவியிலே என்ன சொன்னார் என்ன, மாயை என்னும் மத யானை அப்படிங்கிற அந்த சேம் விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெப்தோட எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாயை அப்படிங்கிறது எது வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும். அப்போ அந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பதுதான் மாயை என்னும் மத யானைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மத யானையை உடைக்கிறது அப்படின்னா இந்த மாயையை பொய்ன்னு புரிஞ்சுக்கிறது. அந்த மாயை உண்மை அல்ல, வெறும் தோற்றம் தான் என்று புரிந்து கொண்டு விட்டால் நீ இந்த மத யானையை பிரேக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த ஒரு வலிமையை நமக்கு தருவது யார்? அந்த மாயை என்னும் மத யானையை உடைக்க நமக்கு சக்தியை கொடுப்பது யார் அப்படின்னா குருவாகத்தான் இருக்கிறார். அதுல எக்ஸ்ட்ராவா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதாவது முத்துக்களாகிய விடுதலையை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். அதாவது மாயை என்னும் மத யானையை பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா முத்துக்கள் போன்ற விடுதலையை நம்ம கல்வி தருகிறோம். முத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான திங். இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப ப்ரீசியஸான திங் எதுன்னு கேட்டீங்கன்னா முத்துக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த முத்துக்களுக்கு இணையானது இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸானது முத்துக்கள். ஆனா அதை விட ப்ரீசியஸ் ஆனது எதுன்னா ஃப்ரீடம், விடுதலை, மோட்சம். சோ முத்துக்கள் போன்ற விடுதலையை உனக்கு தந்தவர் யாருன்னா அந்த குருவாக இருக்கின்றார். எப்படின்னா மாயை எனும் மத யானையை உடைத்து அப்படின்னா மண்டையை பிளந்துன்னு வரும் சரியா? மாயை என்னும் மத யானையின் மண்டையை பிளந்து நமக்கு எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த உலகம் என்பது உனது மாயத் தோற்றம் என்ற உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என்றால் போதும். மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த உண்மையை புரிஞ்சுக்கும் போது அது பிரேக் ஆன மாதிரி தானேங்க. அப்ப அது இல்லாம இல்லைன்னு ஆயிடுது. சோ அப்படி எனக்கு இந்த உண்மையை எனக்கு உணர்த்தியவர் யார் என்று கேட்டால் என் குருநாதராக இருக்கின்ற அந்த ஞான தேவனே என்று மூன்றாவது ஓவியிலே சொல்லுகின்றார். இனி நான்காவதுல என்ன சொன்னாரு? அவரின் பார்வைதான் பந்தத்தை உடைத்து சிஷ்யனை விடுதலை பாதையில் இட்டு செல்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். கடைக்கண் பார்வை ஒன்று போதும். அதை கூட நம்ம ஓவிய டீட்டெயில பார்த்தோம். சரியா ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. சோ அந்த குருவின் கடைக்கண் பார்வை ஒன்று இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா உன் அறியாமையெல்லாம் வீழ்ந்து நீ முக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பொதுவா முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னா நிறைய பிராக்டிசஸ் பகவத்கீதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ம யோகம் பண்ணு, பக்தி பண்ணு, சரணாகதி பண்ணு, அதை பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராக்டிசஸ், தியான யோகத்தெல்லாம் சொல்லவே வேணாம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் தியாகாரம் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த மோட்சத்தை அடைவதற்காக பாதைகள் என்று அனைத்து பாதைகளையும் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்ன அப்படின்னா தேவையில்லைங்கிறாரு. உன் குருவின் கடைக்கண் கடாட்சம் உன்மேல் பட்டுவிட்ட மாத்திரத்தில் நீ முக்தி பெறும் அதிசயத்தை காணலாம் என்ற ஒரு விஷயத்தை இங்கே காட்டியிருக்கின்றார். உடனே நீங்க எல்லாம் நினைச்சு கூடாது அப்படின்னா எனக்கு அவர் கொடுக்கல, அவர் கடாக்கன் பார்க்கல அப்படின்னா நான் என்னவங்க பண்றது? குருவனை பார்க்க சொல்லுங்க நான் ஆயிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ அந்த குருவின் கடாட்சத்திற்கு தகுதியானவனாக இருக்கும் போதுதான் அவர் பார்வைப்படுகிறது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காரு. இதை கூட ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ
அவருடைய குருவின் கடாட்சமும் இறைவனின் கடாட்சமும் எப்போதும் எல்லோருக்கும் அருள்மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒரு கொடை பிடித்து நான் வேண்டாம் என்று மறுத்துக் கொண்டிருக்கின்ற வரை அது எனக்கு கிடைக்காது என்றுதான் நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள் என்றால் அக்கணமே நீங்கள் ஞானியாக முடியும் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அப்ப நான் ஏன் கொடையா பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாயை உண்மை என்று நம்பி ரஜோ தமோ குணங்களில் சிக்கொண்டதே எதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, குரு கடாட்சம் படல அதனால நான் இப்படி இருக்கேன், உங்களுக்கு வேணா ஒருவேளை அவர் கடாட்சம் பட்டுட்டாக்கும் அதனால நீங்க ஞானி ஆயிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இதை சொல்ல வரல. சோ அவருடைய அந்த அன்பு, அந்த கருணை, அந்த ஒரு விஷயம், ஏன்னா நீங்க கஷ்டமே படாம உன்னை தூக்கிட்டு போவாருப்பா. குருவனுடைய அருள் என்னன்னா, இன்னொரு பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் வரும். ஆர்ப்பரிக்கும் இந்த சம்சார கடலிலே ஒரு படகாய் உன்னை தாங்கி அக்கறையிலே கொண்டு சேர்ப்பவர் யார் குரு என்று ஒரு ஸ்லோகத்தில் வருவதாக எனக்கு நினைவு இருக்கிறது. சோ இப்படி எந்த சிரமமும் இல்லாமல் உன்னை கரையேற்றும் வல்லமை கொண்டவன் யாருன்னு அந்த குருவாக இருக்கின்றார். அதை இன்டைரக்ட்லி சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் செய்வதுதான் இந்த ஓவி. கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் நீ ஞானியாகி விடுவாய் என்று இந்த ஓவியிலே சொல்லப்பட்டிருந்தது. இனி அடுத்தது, கைவல்யம் என்னும் பொன் நாணயத்தை உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் சமமாக அளிக்கின்றார், பார்வையால் அறிபவனுக்கே தன்னை அறிய வைக்கின்றார் என்று சொல்லியிருந்தார். ரெண்டு விஷயம் அழகா இந்த ஓவியில பிரதிபலிக்கின்றது. ஒண்ணு, அவர் கண்களுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தெரியாது. பாமரனும் அவனை கரையேற்றுவது, சண்டாளனும் கூட கரையேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் இருப்பவர் தான் குரு. அவருக்கு பாரபட்சமும் பாகுபாட பார்க்க தெரியாதுங்க. ஏன்னா செல்ஃப்னாலே என்னன்னு சொன்னேன், அது மட்டும்தான் எல்லாமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவரே எல்லாமாக இங்கே இருக்கின்றார். இங்கே அறியாமை வேடமேற்றுக் கொண்டு இங்கே இருப்பதாக தெரிவதே அவர் தன்னிடமே தான் இங்கே பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் அவர் உணர்வில் இருப்பாரே தவிர அவருக்குள்ள உயர்வாவது தாழ்வாவது. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயான்ற 100% அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவருங்க அவரு. அவருக்கு எப்படிங்க தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றும் இருக்கிறதே ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. அத்வைத சொரூபத்தில் திளைப்பவர், இரண்டற்ற நிலையில் இருப்பவர், டுவாலிட்டினா என்னன்னே தெரியாதவர். அவருக்கு எப்படிங்க உயர்வு தாழ்வு தெரியும்? சோ தேர்ஃபோர் இங்க இந்த பாயிண்ட் அற்புதமாக பொருந்துகின்றது. அந்த அவருக்கு, அதாவது குருவிற்கு உயர்வு தாழ்வு பார்க்க தெரியாது. சோ நோ மேட்டர் நீ எத்தனை பாவங்கள் இது வரைக்கும் பண்ணிருக்க, எத்தனை கொலைகள் பண்ணிருக்க, டசன்ட் மேட்டர். நீ குரு கிட்ட போய் சரண் ஆன அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் உனக்கு ஞானம் தான். நீ பேரானந்தத்தில் தெளிக்கக்கூடிய அந்த பாகியத்தை உனக்கும் அருள்வார் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே முதல் ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. கைவல்யம் எனும் பொன் நாணயத்தை உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் சமமாக அளிக்கின்றார். அடுத்த ஒரு சூப்பர் பாயிண்ட், போற போக்குல நம்ம ஞானதேவர் அந்த ஞானத்தை அள்ளி வீசிக்கிட்டே போவாருங்க. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, பார்வையால் அறிபவனுக்கே தன்னை அறிய வைக்கிறார். The seer perceives the self. அதாவது தன்னுடைய அந்த பார்வை, கடைக்கண் பார்வையால் ஞானியாக்குறார் அப்படின்னு சொன்னால எப்படி ஞானியாக்குவாராம்? இவர் பார்வைப்பட்ட மாத்திரத்தில் அவனுக்கு என்னவா தெரியும்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும், அதாவது காண்பவன் காணப்படும் பொருள் என்ற இந்த இரண்டும் அவனுக்கு இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா இந்த திருப்படிகள் அப்படிங்கிறது மாயையில தானுங்க. மாயை கடந்த நிலை, திருப்படிகள் அற்ற நிலை, அனைத்தும் ஒன்றாகி நிலை. காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி அனைத்தும் ஒன்றாகிவிட்ட அற்புத நிலை. இந்த நிலையை அவனுக்கு தெரிகிறாராம். எப்படின்னா ஜஸ்ட் இவர் பார்க்கிற பார்வையில அவனுக்கு அப்படி ஒரு பார்வை கிடைக்குது. The seer in his very vision, இவனுடைய இந்த கடைக்கண் பார்வையில the seer அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் தானாகவே காண்கின்றான். இந்த ஆத்மாவை அவன் கண்கள் காணும் ஒரு அதிசயத்தை இந்த குருவால் தர முடியும் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சோ ரெண்டு விஷயம், ஒண்ணு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் இல்லாமல் தருவார் என்பதோடு மட்டுமில்லாமல் இவருடைய வெரி விஷன்ல, இவருடைய ஒரு பார்வையிலேயே அவனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா தானே ஆத்மா என்ற அந்த அற்புத உண்மை விளங்கிவிடும். இந்த உலகம் மாயை, இந்த உலகமாக இருப்பதே நான், காண்பவன் காணப்படும் பொருள் இங்கே அனைத்தும் நானே என்ற அற்புத புரிதல் அவனுக்கு ஏற்பட்டதாக மாறிவிடும் என்றும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் 6வது ஸ்லோகம். அவரது சக்தியால் சிவனையும் விடவர் உயர்ந்தவராகின்றார். கண்ணாடியில் முகம் தெரியும் போல் ஆன்மா தன் ஆனந்த வடிவத்தை அவரால் காண்கிறது. இங்கேயும் ஒரு ரெண்டு விஷயத்த முன்னாடி வைக்கிறார். ஏன் இப்ப பேசாம தேவையில்லாம சிவனை இழுக்கிறாரு? ஏங்க இவர் கம்பேர் எல்லாம் பண்றாரு? எல்லாமே ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு எதுக்கு இந்த கம்பாரிசன் வேலை என்றெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம்.
சொல்லனுடைய நோக்கம் புரிந்து கொள்ள. இங்கே சிவன் என்பதை நீங்கள் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஆன்மீக தத்துவத்திலே பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் என்ற அந்த 3 அடுக்குகள் இருக்கின்றது அல்லவா? அந்த அடுக்குகளிலே ஈஸ்வரன் என்பதற்கு சிவன் என்ற பெயரை இங்கே கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரியா? இங்கே குருவின் சக்தியால் சிவனை விட உயர்ந்தவர் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? ஈஸ்வரனை விட உயர்ந்தவர் அந்த குரு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப பிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன் அப்படின்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த 3 ஸ்டெப்ஸ்ல குரு எங்க இருக்காரு அப்படின்னா டாப்ல இருக்காருங்க. நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த பிரம்மத்தை இணைத்து கொண்டுதான் அந்த குருவை பேச முடியும். பிரம்மத்தை விட்டு தனியாக குருவை பேசவே முடியாது. இன்ஃபேக்ட் இதுல நான் வெறும் 5 தான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 80 ஓவிகள் இருக்கின்றன. அடுத்தடுத்த ஓவிகள் ஃபுல்லாவே அந்த பிரம்ம வர்ணையாகத்தான் இந்த குரு வர்ணனை அமைய போகின்றது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க குரு அப்போ 3 ஸ்டெப்ஸ். கீழே ஜீவன், அடுத்து ஈஸ்வரன், அப்புறம் பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குரு அப்படிங்கிறவர் இங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல மென்ஷன் பண்றாரு. அதனால ஈஸ்வரனை விட உயர்ந்தானவர் சொல்லணும் இல்ல, அதுக்காக சிவனை விட உயர்ந்தவர் இந்த இடத்துல கோடிட்டு காட்டியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? கண்ணாடிகள் முகம் தெரிவது போல ஆன்மா தன் ஆனந்த வடிவத்தை அவரால் காண்கிறது. இப்ப நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது என்னங்க தெரியும்? இன்ஃபேக்ட் இப்ப நான் என்னதான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல இப்ப பேசிட்டு இருக்கேன். என்னதான் நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஃபீலிங் ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ல என்னுடைய உருவம் தெரிகிறது, என்னையே நான் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன்றது எனக்கு புரியுது. ஆனா கேட்டுட்டு இருக்க அந்த 30 பேர் இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கீங்க இல்லையா? அந்த 30 பேருமே நானா தெரியணும். தெரிஞ்சா நான் ஆன்மாங்கிற கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த குரு அருள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அவர் சிவனை விட உயர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அருளை தருகிறார் அப்படின்னு சொன்னா, இங்கே நான் கண்ணாடியில் காண்கும் போது எப்படி என்னையே நான் காண்கின்றேனோ அப்படி இந்த உலகத்தில் உள்ள எவரை கண்டாலும் நான் என்னையே காணும் அந்த அற்புத ஞானத்தை அருள்பவராக இந்த குரு இருக்கின்றார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதுதான் அவருடைய சக்தி. அப்ப ஈஸ்வரனுக்கு அது முடியாதா அப்படின்னு சொன்னா கஷ்டம்தான். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கதைகள்ல ஈஸ்வரனால கூட ஞானத்தை கொடுக்க முடியல. நம்ம நாமதேவர் கதையில என்ன ஆச்சு? நாமதேவர் கதையில அவர் ஈஸ்வரன் நேரிலேயே பாக்குறாரு, சின்ன வயசுலயே பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரனும் இந்த ஜீவனும் ஃப்ரெண்ட்ஸாவே ஆயிட்டாங்க. ஆனா கடைசியில என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நீ முழுமை அடைய வேண்டும் என்றால் ஒரு குருவை நாட வேண்டுமப்பா என்று அந்த ஈஸ்வரனே அந்த நாமதேவனுக்கு சொல்ல வேண்டியதாக ஏற்பட்டது. அந்த நாமதேவன் கேட்க ஒரு குருவை அவரே அமர்த்தி கொடுக்க என்று அந்த கதை செல்வதை நீங்கள் கவனித்திருக்க கூடும் என்று நான் நினைக்கின்றேன். அப்போ ஈஸ்வரனால் கூட உன்னை நீ உணரும் அந்த வல்லமையை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் கொஸ்டின் மார்க். பட் குருவால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்று அர்த்தமாகி விடுகிறது. என்னங்க ரோல் பண்றான் ஈஸ்வரன்? ஈஸ்வரன் உன் கர்ம வினைக்கேற்ப கர்ம பல தாதாவாக இருந்து கொண்டு உன்னை கரையேற்றும் முயற்சியில் தான் ஈடுபடுகின்றான். இல்லை என்று நான் மறுக்கவில்லை. சரியா? அப்போ ஒவ்வொரு அடி வைப்பிலும் என் ஞானத்தை கருத்தில் கொண்டே எனக்கு கர்ம வினையாக அவன் செயலாற்றுகின்றான் என்பதும் உண்மைதான். மரமண்டைக்கு ஏறணும் இல்லைங்க. அப்போ நான் தான் சொன்னேன். நான் ஒரு 21 வயசுல எனக்கு ஒரு சில லெசன்ஸ் கிடைக்கும் போது ஆஹா நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொன்னேன். அப்ப 20 வயசு வரைக்கும் அவனுக்கு எந்த லெசனுமே கொடுக்காம இருந்தானா? ஆட சின்ன வயசுல இருந்து எனக்கு லெசன்ஸ் கொடுத்துட்டு தானங்க இருக்கான். பட் எத்தனை லெசன்ஸ் வந்தாலும் நான் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஈஸ்வரன் எவ்வளவோ நமக்கு நன்மையை செய்கின்றான். நம்மளை ஞானத்தை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஈஸ்வரனும் கர்மவினை ரூபத்தில் செயலாற்றுகின்றான் என்ற போதும் கூட குருவை போல் நம்மை புரிய வைக்க முடியுமா? புரியலையேங்க. அடி மேல அடிபடுது என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் குரு அடே இந்த அடி உனக்கு எதற்காக விழுந்ததுன்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. நீ பண்ண அந்த கர்மத்தின் வினையாக இது வந்திருக்கின்றது. அந்த ஈஸ்வரன் என்று ஒருவன் இருக்கின்றான். உன்னை வழிநடத்துபவன் அவனேதான். உன்னை கையேற்றுவதற்காகத்தானடா இத்தனையும் செய்கின்றான் என்று அந்த சரணாகதி ஈஸ்வரனுக்கு செய்ய வைக்கணும்னாலே குரு தேவைப்படுதுங்க. இந்த உண்மையை உணர்த்த வேண்டியதற்கு நம்மில் ஒருவனாக ஒரு உருக்கொண்டு ஒருவன் தோன்ற வேண்டியது இருக்கின்றதுங்க. அதற்கு குரு என்பவர் தான் இங்கே இருக்க முடியும் என்பதை நீங்கள் உணருமாறு இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார். சோ அவர் சிவனை விட உயர்ந்தவர் மற்றும் இல்லை. அவர் உன்னை நீ யார் என்று உணர்த்த வல்லவர். எவ்வளவு ஈஸியானா கண்ணாடியில நீ எப்படி பாக்குறியோ உன்னையே பாக்குறியோ அப்படி உன்னை நீ யார் என்று உணர்த்தக்கூடிய திறமை படைத்தவர் என்று அந்த குரு வர்ணனை செல்லுகின்றது. இனி நெக்ஸ்ட் அறிவின் சந்திரனின் கதிர்கள் சிதறி கிடந்தன. குருவின் கருணை அவற்றை ஒன்றிணைத்து பூரண ஒளியாக்கியது. ஐ திங்க் நம்ம 6 வரைக்கும் தான் ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
இந்த ஸ்லோகத்தை கூட நம்ம பார்த்ததான் நினைவில்லை. பரவாயில்ல, இன்னும் 2 7 ஒரு 10 வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் இன்னைக்கு. சொல்றதுக்கு டைம் இருக்கா? ஓ, டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதே ஃப்ளோல கண்டினியூ பண்ணிடுறேன். பொறுமையா உட்காந்து கேளுங்க, சரியா? சோ இங்கே இந்த 7வது ஓவியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, அறிவின் சந்திரனின் கதிர்கள் சிதறிக் கிடந்தன. குருவின் கருணை அவற்றை ஒன்றிணைத்து பூரண ஒளியாக்குகின்றது. நமக்கெல்லாம் அறிவு இல்லாமலாங்க இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. இன்னைக்கு சயின்டிபிக் வேர்ல்டு எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. 4G 5G 6Gன்னு போயிட்டே இருக்கா இல்லையா? இன்டர்நெட்டுடைய வேகம் ஒரு காலத்துல கேபிபிஎஸ்ல இருந்தது, இன்னைக்கு எம்பிபிஎஸ் மாறி எங்கெங்கயோ வேகத்துல போயிட்டு இருக்கு, சரியா? சோ இவைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அறிவு இப்படி பல திசைகளிலே நமக்கு சிதறி வேற லெவல்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த அறிவு கதிர்களை எல்லாம் ஒன்று திரட்டி என்னை யார் என்று உணரும் அந்த ஆய்வை நோக்கி உன்னை உள்ளாக்குகின்றார். ஏன்னா உங்க அறிவு இருக்கலாங்க, என்ன வேணா நீ கண்டுபிடிக்கலாம்ப்பா. பட் பெர்மனன்ட் பிளிஸ், பேரானந்தம் என்று உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கிடைக்காது. ஏன்னா உன்னையே நீ உணராத வரைக்கும், மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும், நீ மாயையில 1000 தான் சாதித்தாலும் அது உனக்கு பெர்மனன்ட் மகிழ்ச்சியை தர முடியாது என்ற காரணத்தை உணர்ந்தவர் நம் குருவாக இருக்கின்ற காரணத்தினால், உனக்கு சிதறி கிடைக்கும் உனது அறிவின் எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து அதை ஆன்மாவை அறியும் திசையிலே பயணம் செய்ய வைத்து உன்னை நீ யார் என்று உணர வைக்கும் ஒரு அற்புத சக்தியாக இருப்பவர் குரு என்று சொல்ல வந்ததுதான் இந்த 7வது ஓவி. இனி 8வது ஓவி என்ன சொல்கிறது என்றால், ஒருவர் குருவை சந்தித்தவுடன் எல்லா முயற்சிகளும் நிறைவு பெறுகின்றன. உலகச் செயல் கூட கடலில் கலக்கும் நதி போல் நிலையாகி விடுகின்றன. வேற என்னங்க வேணும்? அதாவது குருவை பார்த்த உடனே, இப்போ நீங்க குருவை பார்க்கறதுக்கு முன்னாடி வுட் ஹேவ் பீன் டன் லாட் ஆஃப் தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம், கர்ம யோகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சிட்டு நீங்க எக்கச்சக்கமான முயற்சிகளை நீங்க பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான குருவின் கையிலே நீங்கள் கிடைத்து விட்டால், அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்கிறாருங்க. சோ அத்தனை முயற்சிகளும் முற்றுப்படுகின்ற இடமாக இருக்கின்ற இடம் எதுன்னா அது குருவின் இடமாகத்தான் இருக்கின்றது. குரு அருகில் நீங்கள் சென்று விட்டால் போதுமப்பா, உனது எல்லா முயற்சிகளும் முடிந்து விட்டன. இனி நீ முயற்சிகளே செய்ய தேவையில்லை என்று கூறுகின்றார் என்றால், ஜஸ்ட் ஃபீல் த பவர் ஆஃப் குரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக செயல்கள் கூட கடலில் கலக்கும் நதி போல் நிலையாகின்றன. உன்னுடைய அந்த உலக இயக்கங்கள் இருக்கு இல்லையா? நீ வந்து திருமணம் பண்ணியிருக்கலாம், நீ ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கலாம் இந்த உலகத்துல. இந்த உலக விஷயங்களிலும் கூட உனக்கு ஒரு நிலை அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு அஜிடேஷன்ல என்ன பண்ணணும்னே தெரியாம ஏகப்பட்ட குழப்பங்கள்ல கன்ஃபியூசன்ல நம்ம வண்டி ஓடிட்டு இருப்ப இல்லையா? ஆனா இதெல்லாம் ஏன் அப்படின்னா, என்னை நான் உணராமல் இந்த மாயை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் அல்லவா? ஆனால் குரு கிடைச்சிட்டாருன்னா, இந்த உலகத்தை மாயை என்று நமக்கு உணர வச்சுட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் கூட எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் என்னால் செவ்வனே அந்த செயலிலே செய்ய முடிகிறது அல்லவா? சோ அததான் இங்க சொல்லி காட்டியிருக்கிறாரு. இங்கே கடலில் கலக்கும் நதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நதி வந்து கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கர சஞ்சலமாக இருக்கும், அஜிடேஷனாக இருக்கும், ஆர்ப்பரித்து ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனா அது கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமைதியாக மாறிவிடுகின்றது. கலந்த பிறகு எப்படி இருக்குன்னா அமைதியாக மாறிவிடுகின்றது. அப்ப இந்த உலக செயல்களை நீ வந்து மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டு நீ பண்ணிக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த நதி மாதிரி அப்படியே அஜிடேஷன்ல தான் நீ இருந்துகிட்டே இருப்ப. ஆனா குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து அந்த கடல்ல நதி கலந்தா மாதிரி அப்பயும் வந்து நதி இருக்கு. கடலுக்குள்ள நதி இருக்கு, கலந்து இருக்கு. அப்போ அந்த உலக வாழ்க்கையில இருப்ப. ஆனா எப்படி இருப்பேன்னா, கூலா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. உன் உலக இயக்கங்கள் கூட ஆனந்தமாக அங்கே நடைபெறும் அதிசயத்தை காண முடியும் என்று சொல்வதுதான் இந்த ஓவியாக அமைந்திருக்கின்றது. ஓகேவா? இனி நெக்ஸ்ட், உலகத்தில் உலகத்தின் மாயம் அறியாமையால் தோன்றியது. The delusion of the world, born of ignorance. அதாவது ஆக்சுவலா பிரம்மம்னாலே சுகம்தாங்க. பிரம்மம்னாலே ஆனந்தம் தாங்க. நான்னாலே ஸ்வரூபி தாங்க. என்னுடைய சொரூபமே சுகம்தாங்க. பின்ன எதுக்காக நான் வந்து மாயையா விரிஞ்சேன் அப்படின்னா, மாயையா விரிஞ்சதுனால எனக்கு சுகம்லாம் கிடையாதுங்க. மாயையா விரியலேன்னாலும் நான் சுகஸ்வரூபம் தாங்க. ஆனாலும் என் சுகஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி மகிழ்வேன் என்பதற்காகத்தான் மாயையாக வந்தேனே தவிர,
அதை உண்மை என்று நம்பி அதில் சிக்கி போவதற்காக அல்ல. சரியா? அப்ப அது சிக்கி போகும்போது என்னன்னு பேர் கொடுக்குறோம்னா அறியாமைன்னு ஒரு பேர் கொடுக்க வேண்டியது இருந்தது இல்லையா? ஏன்னா சுகஸ்வரூபமாகவே இருக்கின்ற நான் வந்துட்டு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னா சொரூபமே எப்படிங்க கஷ்டப்படும்? ஆனா அப்படி ஆயிடுச்சு நிலைமை. சோ தேர்ஃபோர் வி கால் இட் அஸ் அன் அறியாமை. குருவை சந்திக்கும் போது அது முற்றிலும் மறைந்து விடுகிறதப்பா. இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீ குருவை சந்திக்காத வரைக்கும் தான் இந்த மாயை உண்மை என்று நம்பி அதில் அவதைப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் குருவை சந்திக்காத வரைக்கும் தான். சுகஸ்வரூபியாகவே இருக்கின்ற நீ ஒரு கஷ்ட காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு அவஸ்தை ஏற்படுகின்ற காரணம் குருவை சந்திக்காததால் மட்டும்தான். ஆனால் நீ குருவை சந்தித்து விட்டால், அவன் கரண் பற்றி விட்டால், அத்தோடு நீ இந்த அறியாமை என்ற இருளில் இருந்து விலகுகின்றாய். உன் சுய சொரூபம் என்னவென்று உனக்கு விளங்கி விடுகின்றது என்று சொல்ல வருகின்றது 9வது ஸ்லோகம். ஒரு 2 minutes 10வது ஸ்லோகத்தையும் முடிச்சிடலாம். அறியாமையின் இருள் சுய அறிவின் பகலொலியால் இழிக்கப்பட்டு குருவின் அருள் பணியை அகற்றும் சூரியனை போன்றது. ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காரு இதுல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எவ்வளவு வேணா டிம் லைட் இருட்டா இருக்கட்டுங்க. சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இருட்டு எங்கேயாவது நீங்க பாத்திர முடியுமா? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு ஞானதேவர். சூரியன் இருட்டை தேடி ஓடினானா, ஆனா இருட்டு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு. அந்த நல்ல பெரிய பயங்கரமான குகை, இருள் குகை, அந்த குகைக்குள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் போனா அங்க குகைக்குள்ள இருட்டு இருக்குமாங்க? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. சோ இங்கே சுய அறிவின் பகலொலியால் அறியாமை என்னும் இருள் கிழிக்கப்படுகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நான் யார் என்ற இந்த உணர்வு, என்னை நான் தவறாக புரிந்து கொண்ட அந்த அறியாமை என்ற இருள் கிழிக்கப்படுகிறது. சோ நான் ஸ்ரீ அப்படின்னு நான் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தேன். நான் பிரம்மம் என்ற இந்த அறிவு உணர்வு இந்த நான் ஸ்ரீ என்ற தவறான உணர்வை கிழிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வெறும் பொய் தோற்றத்திற்காக அந்த பிரம்மமே ஆகிய நான் இங்கே ஸ்ரீ தோற்றமாக இருக்கின்றேன் என்று உணர்வதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஸ்ரீ மட்டுமே நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த இருளாகத்தான் நான் இருக்க முடியும். அந்த இருளை எது உடைக்குது அப்படின்னா சுய அறிவு என்னும் பகலொளி. என்ன அழகா கோட் பண்ணியிருக்காரு பாருங்க. சுய அறிவு என்னும் பகலொளின்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மம் என்ற இந்த அறிவை எனக்கு குரு கொடுப்பார். அதன் விளைவு இந்த இருளான நான் ஸ்ரீ அப்படிங்கிற இந்த பாடியில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ் என்னை விட்டு விலகி நான் பிரம்மம் ஆகின்ற அற்புதத்தை நடக்கின்றது என்று இந்த முதல் விஷயத்துல சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது பனி பனி எப்படின்னா ஒரு பனிக்கட்டின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மனம், அதாவது என்னுடைய அறியாமையால் நான் எப்படி இருக்கேன்னா இறுகி போயிருக்கேன். சரியா? இப்போ அந்த சன்லைட் சுய அறிவு வரும்போது, சுய ஒளி வரும்போது அந்த என்ன ஆகும் அந்த பனி? அது இறுகி இருக்கின்றது அப்படிங்கிறது அந்த சூரிய ஒளி பட்டு அது இழகி விரிய ஆரம்பிக்கின்றது. சோ இறுகி போன எண்ணெய் அந்த ஒளி கொண்டு என்னை விரிவாக்கி என்னை வசந்தமாக்குகின்றார் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். சோ இது 2வதா அவர் சொன்னது. சோ ஃபர்ஸ்ட் திங் தான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இறுகி போயிருந்த எண்ணெய் அந்த சுய ஒளியினால், சுய அறிவினால் என்னை அந்த அந்த என்ன சொல்றது? கண்டிஷன்டு மைண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அஞ்ஞான உலகம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி இருந்தா தான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி இருந்தா தான் சந்தோஷம். ஐயோ! அப்படி ஆயிருமா? அப்படின்னு பயங்கர கஷ்டம்பா. எல்லாமே கண்டிஷன்டு மைண்ட் தானங்க. இந்த ஒவ்வொரு கண்டிஷனுமே மனிதனை குறுக்கு சின்ன சின்ன வட்டமாக அவனை அப்படி இறுக்கி வச்சுட்டு இருக்கு. சரியா? அதுதான் துக்கமா வடிவெடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த சுய அறிவு வரும்போது, இது மாயைன்னு புரியப்படும் போது, அது அங்கே உருகி அங்கே இல்லாமல் ஆகிவிடுகின்றது. இவன் ஆகாயமாக விரிந்து விடுகின்றான் என்று சொல்லுகின்றது. ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். குருவின் அருள் என்பது எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அப்படிப்பட்ட குரு அருள் எனக்கு இருந்தா போதும். அடுத்த செகண்ட் எல்லாமே சொல்லிட்டியே, எனக்கு குரு அருள் இருக்கே என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவின் அருளை குடை கொண்டு நீ தடுத்துக் கொண்டிருக்கின்ற வரை, ஏன்னா உன்னுடைய சப்போர்ட் இல்லாம, உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம குருவால எதுவுமே செய்துவிட முடியாதுங்க. நம்ம அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஒரு பார்பர் ஷாப்ல உட்கார்ந்துகிட்டு உன் முடிய ஒரு 10 நிமிஷம் உனக்கு ஏத்த மாதிரி திருத்தணும்னா கூட, நீ கம்ப்ளீட்டா அவன்ட்ட சரண்டர்ல தான் உட்காரணும். அவன் தலையை இப்படி திருப்புனா திருப்பணும், அப்படி திருப்புனா திருப்பணும், இப்படி போனா அப்படி போகணும், போய் தான் ஆகணும். அஸ் லாங் அஸ் அவன் சொன்னதை அப்படியே நீ செய்தால் மட்டும்தான் உன் முடியையே அவனால் திருத்த முடிகிறது என்றால், உன்னையே திருத்த வருகின்ற குருவிற்கும் நீ சற்றே
முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். சரணாகதி என்ற பாவம் அதற்கு மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் குரு காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கடாட்சம் நம்மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றது. அது நம்மை க்ஷணத்தில் ஞானியாக மாற்றிவிடும் என்று சொல்லி இப்போதைக்கு நிறைவு செய்கின்றேன்.